தமிழ்கலவன் பாடசாலையில் நானும் எனது மனைவியும் வந்து வாக்களித்திருக்கின்றோம். நான் வருகின்ற வழியில் பல வாக்கு அளிப்பு நிலையங்களை பார்த்தேன். மக்கள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அறிவித்தலை ஏற்று பொது எதிரணி வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்களை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஏனைய வாக்களிப்பு நிலையங்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள், என்ன தடைகள் இருக்கின்றதா என்பதை பற்றி நான் பார்ப்பதற்காக ஏனைய வாக்களிப்பு நிலையங்களின் பக்கம் அதிகமான இடங்களுக்கு நான் செல்ல இருக்கின்றேன். வெற்றி நிச்சயம். இலங்கைக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. நாளைக்கு நான் நம்புகின்றேன் இது தொடர்பான முடிவுகள் அறியப்படும் என்று நான் கருதுகின்றேன். இதில் ஒன்றில் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனாவோ வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று இன்னும் சொல்லப்படுகின்றது. ஆனால் நாங்கள் தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் இருவரில் எவர் வென்று வந்தாலும் கூட எங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படுமான ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. ஆனால் எதிர்த்தரப்பில் வெற்றியடைந்தால் ஜனநாயகம் வரும் என்று கூறுகிறார்கள். அந்த ஜனநாயகம் வடக்கு மாகாணத்துக்கு வருமா என்பது என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி. அந்த ஜனநாயகம் கூட தெற்குடன் நின்று விடுமா அல்லது வடமாகாணத்தை அந்த ஜனநாயகம் எட்டி பார்க்குமா? இங்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? வடக்கு மாகாணத்திற்கு ஜனநாயகம் வர வேண்டுமாக இருந்தால் இங்கிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும். ஆனால் இங்கு இராணுவம் வெளியேறுவதற்கான எந்த விதமான சமிக்கையும் கிடையாது. மைத்திரிபால சிறிசேனா கூட மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், நான் வடக்கு மாகாணத்திலிருந்து இராணுவத்தை வெளியேற்ற மாட்டேன் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே ஜனநாயகத்தை கொண்டு வர விரும்பிய தமிழ் தலைவர்கள் கூட வடக்குக்கு ஜனநாயகத்தை கொண்டு வருவார்களா என்பது பெரிய ஒரு கேள்வி. அப்படி ஜனநாயகம் வருமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கும் நல்லொரு விடயமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு வாக்குரிமை இருக்கின்றது. எமது வாக்குகளை வேறு யாரும் பாவிக்கக்கூடாது என்பதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்களிப்பு நடந்திருக்கின்றதே தவிர தமிழ் மக்களுக்கு இதனால் ஏதாவது பலாபலன்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த வாக்களிப்பு நடக்கவில்லை என்று தான் நான் கருதுகின்றேன். நன்றி. அதாவது மக்கள் ரொம்ப அக்கறையோடு ஆர்வமாக வாக்களிக்கின்றார்கள். நான் பல இடங்களுக்கு போய் வந்திருக்கின்றேன். ஆனால் எப்படியும் ஒரு குறைஞ்சொரு போகிற போக்கை பார்த்தால் குறைஞ்ச ஒரு 60% தாண்டுமாட நினைக்கின்றேன். பெரும்பான்மையான மக்கள் சரியான சின்னத்துக்குத்தான் வாக்களித்து வெற்றி வாய்ப்பை தருவார்கள் என்று எனக்கு தருவார்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய பிரச்சாரம் வெற்றிலை சின்னத்தை நோக்கித்தான் இருந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள்தான் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தை தொடர வேண்டும். தொடர்வதற்கூடாக எங்களுடைய மக்கள் மேலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அரசியல் ரீதியான பிரச்சனைகளையும் இலகுவாகவும் விரைவாகவும் தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன். நன்றி. காலத்துக்கு காலம் பாரது உண்டு. என்னுடைய நிலப்பாடு வெளிப்படையானது, தெளிவானது, உறுதியானது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கொட்டே முடிஞ்சு இது மைண்டி ஆச்சு. அது நீங்கள் நாளைக்கு தான் பொல்லாங்க 2 விழுந்து விடும்.
என்ன கடிச்சானி கேமரா இரவல் கமரா அப்படி யாரும் எழுதியிருக்காங்கல்ல அப்படி இந்த மண்டலம் ஒன்றும் அது பக்கத்துல இருந்தா ஆமை கொலுசுக்கு முன்னாலேயே போட்டுட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் கமரா இது நம்ம எடுக்க தற்பொழுது இன்று காலை ஆரம்பமாகிய வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் மிக சுமூகமான முறையிலே எவ்வித தடங்கலமற்ற வகையிலே அமைதியான முறையிலே நடைபெற்று வருவதனை இங்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது எங்களுக்கு கிடைத்த அறிக்கையின் பிரகாரம் இன்று முற்பகல் 11 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் யாழ் மாவட்டத்திலே 20 விதமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலே வாக்கெண்ணும் நடவடிக்கைகளுக்காக யாழ் மத்திய கல்லூரியிலே 44 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 44 வாக்கெண்ணும் நிலையங்களில் 8 வாக்கெண்ணும் நிலையம் தபால் மூலமான வாக்காளர்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று பிற்பகல் 4:30 மணி அளவிலே தபால் மூலமான வாக்கெண்ணும் நிலையங்களுக்கான வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருப்பதோடு மேலும் ஏனைய வாக்கெண்ணும் நிலையங்களுக்கான நடவடிக்கைகள் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமாவதற்கும், எனவே அதன் மூலமாக இரவு 11 மணிக்கு முன்பதாக எங்களுடைய முடிவுகளை வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.